வாங்க பிரகாஷ். பெண்ணி விஷயமா வந்திருக்கோம். பெண்ணி விஷயமாவா? ஆமா சார், சதீஷ் விஷயமா அவரோட அம்மா ஏபிஎஸ் கார்பஸ் மனு தாக்கல் பண்ணிருந்தாங்க. இவர் தான் அவங்களோட அட்வொகேட். அப்படியா? உட்காருங்க சார். அவன் எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டானா? என்ன சார் சொன்னா? கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டானா? சார், இவன் மட்டும் செஞ்சிருக்க மாட்டான் சார், இவங்க தான் சொல்லிருக்கணும். பொறுமையா இருங்க, அவனே சொல்லுவான். கான்ஸ்டபிள், அவனை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். யோ வாயா. அக்கா நல்லா அடிச்சிருப்பாங்க போல இருக்குக்கா. உண்மையெல்லாம் உளறி இருப்பான்னு நினைக்கிறேன். சும்மா இங்க வா. வாங்குறேன், உண்மைய சொல்லு. என்கிட்ட என்ன சொன்னியோ அது எல்லார்கிட்டயும் சொல்லு. சொல்லு. சொல்லிடுறேங்க சார். சார், சதீஷ் எனக்கு நல்லா தெரியும் சார். காயத்ரி மேடத்தை பார்க்க வரும்போது எனக்கு பழக்கம். அவன் ஃபிசியோதெரபிஸ்ட்டு. அங்கே வந்தால் என்கிட்ட நல்லா பேசுவாங்க சார். அப்புறம் ஒரு நாள் எண்ணூரில் இருக்கிற என்னோட ரிலேட்டிவ் பைக்கில் இருந்து கீழே விழுந்து மூட்டில் அடிபட்டுருச்சுங்க சார். ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ஃபிசியோதெரப்பி பண்ணுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் சதீஷ் ஞாபகம் வந்துச்சுங்க. சதீஷை எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு கூட்டி போனங்க சார். அவன் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தேன். ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வரும்போது அவன் ஒரு மாதிரியாக இருந்தான். அவன் என் கூட நல்லா பழகுனதுனால என்ன சதீஷ் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறேன்னு கேட்டேன். அவன் அதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னான். சொல்றா. சார், அவன் முதல்ல கேட்டப்போ எதுவுமே சொல்லைங்க. அப்புறம் நான் கம்பல் பண்ணி கேட்டப்போ அப்போ தான் அந்த பிரச்சனையை பற்றி சொன்னேன். அவன் இருக்கிற ஏரியாவில் கல்யாணமான அவனை விட வயசில் மூத்த பொம்பளை கூட கள்ளத்தொடர்பு வச்சுருந்துருக்கானுங்க. இது அவங்க புருஷனுக்கு தெரிஞ்சு பிரச்சனையாயிடுச்சுங்க. அவன் சதீஷை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறான். எனக்கு பயமாக இருக்குது சார், எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த பொம்பளையோட புருஷங்களில் பட்டா ஏதாவது செஞ்சிருவானோன்னு பயந்துட்டு இருந்தான். நானும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, நீ படித்த பைய இப்படியெல்லாம் பண்ணலாமான்னு புத்திமதி சொன்னேன். நாங்கள் 2 பேரும் ஒரே ஏரியாவில் இருந்ததுனால என் செல்லு அவன் செல்லு ஒரே டவர் காட்டியிருக்குங்க. சார், ஒருவேளை அந்த பொம்பளையோட புருஷன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணுங்க சார். சார், இதெல்லாமே போய் சார். போய் சொல்லி தப்பிச்சலாம் நினைச்சியா? இவங்க தான கொலை பண்ண சொன்னாங்க. சார், என்ன சார் இது? நீங்க வர சொன்னீங்கன்னு வந்தோம், ஆனா இவன் எப்படி பேசுறான்? பிரகாஷ், கொஞ்சம் அமைதியா இருங்க. சார், இல்ல சார், இவன் போய் சொல்றான் சார், நடிக்கிறான் சார். பிரகாஷ், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நாங்க அவனை அடிச்சுதான் உண்மையை வாங்கணும். இல்ல சார், நடிக்கிறான். இவன் தான் பண்ணிருக்கணும். எல்லாமே கட்டுக்கதை சார். கள்ள தொடர்புன்னு கதையை மாத்துறான். சரி பிரகாஷ், அவன் வேற எந்த நோக்கத்துக்காக கொலை பண்ணிருப்பான்னு நீங்க சொல்லுங்க. சார், ஸ்லோ பாய்சன் மேட்டர்ல இவங்க சொன்னபடி சதீஷ் நடக்கல. மூர்த்தியை கொல்ல போனவ மனசு மாதிரி கொல்லாம விட்டுட்டான். அந்த விஷயத்துல இவங்க கடுப்பாகி இந்த பெண்ணி கிட்ட சொல்லி இவன் தான் சதீஷ் ஏதாவது பண்ணிருக்கணும் சார். என்ன சார் இது? இப்படி அவமானப்படுத்துறீங்க? ஸ்லோ பாய்சன் சொல்றாரு. எங்க லெவலுக்கு இதெல்லாம் தேவையா சார்? நான் தான் ஸ்லோ பாய்சன் கொடுத்தேன்னு இவர்கிட்ட ஆதாரம் இருக்கா? சரி, நான் கொல்ல சொன்னேன், அவன் கொல்லல. அது எப்படி சார்? நான் கொல்ல சொன்னவன அவன் கொல்லாம விட்டான். அதுக்கு காரணம் சொல்லுங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? அந்த விஷயத்த சொன்னா சங்கீதாவோட பேர் வெளியே வருமே. பாத்தீங்கல்ல, எதுவும் பேச முடியாம நிக்கிறத. காயத்ரி, ஏய், என்கிட்ட உருமறத விட்டுட்டு காரணத்தை சொல்லு. சதீஷ் எதுக்காக மனசை மாத்திக்கணும்? அவங்க கேக்குற கேள்வி கரெக்ட் தானே பிரகாஷ்? அவன் ஏன் மனசு மாறினான்னு சொல்லுங்க. இல்ல அவங்க ஸ்லோ பாய்சன் கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்கா? உங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல. அவங்க சொல்றதுதான் சரி. இப்ப அந்த பொம்பளை யாரு, அவ புருஷன் யாருன்னு தான் விசாரிக்கணும். அவன் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருங்க. ஓகே சார். மேடம், நீங்க கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ சார். சார், என்ன சார் இது? இப்படி பேசிட்டு போறாங்க.
பிரகாஷ், நீ அவங்க மேல சொன்ன குற்றச்சாட்டுக்கு எதுவுமே ஆதாரம் இல்லையாப்பா? சார் இது சொன்ன சங்கீதாவோட பேர் வெளியே வரும், ஆஹா. அதனால தான் சார் நான் சொல்லல. ஓ, இதுல இது வேற ஒரு சிக்கல் இருக்கா? தப்பிச்சிட்டாங்களே. வண்டியில ஏறு. ஐயோ, இவன் வந்துட்டானே. ஐயோ சாரி மேடம், கொஞ்சம் லேட். எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம், வண்டியில ஏறுங்க. மேடம் சொல்றேன்ல, வண்டியில ஏறியா. என்னது மேடம் நம்மளை விட்டு கிளம்பிட்டாங்க? டேய் என்ன கதை சொல்றியா? தப்பிச்சலாம் நினைக்கிறியா? என்ன அதான் போலீஸ் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பா. டேய் ஏய், ஏய், பிரகாஷ், என்ன இது? விடு, நீ போப்பா, நீ போ. நான் நினைச்சதை விட பெண்ணி எனக்கு விசுவாசமா தான் இருக்கான். எங்க போலீஸ் அடிய தாங்க முடியாம உண்மையை சொல்லிடுவானோன்னு நான் பயந்தேன். ஆனா அவன் சொல்லல. நான் வாங்கி கொடுத்த வீடு, ஏற்படுத்தி கொடுத்த வசதி எல்லாத்தையும் நினைச்சு அவன் எனக்கு விசுவாசமா தான் இருக்கான். நேத்து அவன் உண்மையை சொன்னா பெண்ணியுடைய பொண்டாட்டியும் அவன் குழந்தையும் தூக்கிடுவேன்னு சொன்னல. அந்த விஷயம் பெண்ணிக்கு தெரிய வேண்டாம். அவனுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவான். இந்தா, இத வச்சுக்கோ. என்ன பாக்குற? வச்சுக்கோ. பெண்ணி கிட்ட எதுவுமே சொல்லாத. இல்ல மேடம், அவன் என் உயிர் நண்பன். இந்தா. சொல்லவே மாட்டேன் மேடம். சரி, கிளம்பு. சரி வரேன் மேடம். ஹலோ, வா வா. இப்ப நான் உனக்கு பணம் கொடுத்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? நான் சொன்ன விஷயம் பென்னிக்கு போக கூடாதுன்னு தான். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயிர் நண்பன்னு சொன்னியே, அத மனசுல வச்சுக்கிட்டு அவன் கிட்ட ஏதாவது போலர்னு வெய்யி. ஐயோ மேடம், அப்படிலாம் உளர மாட்டேன் மேடம். தப்பி தவறி போலரிட்டேன்னு வச்சுக்கோ, ஓம் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. அத மனசுல வச்சுக்கோ. ஜாக்கிரதை. சரி சரி, கிளம்பு. அம்மாடி, இவ என்ன இப்படி இருக்கா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கு. இவ்வளவு பணம் கொடுத்திருக்கா, நாம ஏன் சொல்லணும்? என்ன பிரகாஷ் சார், இப்படியா இருப்பீங்க? என்ன இல்ல, உங்க வைஃப் தான் தாசில்தாரு, இப்படி அவசர அவசரமா வந்து சைன் பண்றீங்க. உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நானா இருந்தா வீட்லயே உட்கார்ந்துட்டு கால் ஆட்டிட்டு சம்பளம் வாங்குவேன். என் பொண்டாட்டி தாசில்தார்னா ஓசி சோறு சாப்பிடணுமா? சார், உங்களை மேடம் கூப்பிடுறாங்க. சார், ஏசி ரூமு, காலையில கடலை. உன் வேலையை பாரு. மேடம். வாங்க பிரகாஷ். போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களே, அந்த பென்னி என்ன சொன்னா? காயத்ரி தான் எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னானா? எப்படி மேடம் சொல்லுவான்? இந்த காலத்துல கட்டின பொண்டாட்டியே போய் சொல்றா. அவன் காயத்ரி கிட்ட அடிமையா வேலை பார்க்கறான். அவளுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கான். என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னங்க சொல்றீங்க? ஐயோ மேடம், நான் உங்களை சொல்லல, பொதுவா சொன்னேன். அவன்கிட்ட கேட்டதுக்கு அந்த சதீஷ் கள்ளத்தொடர்பு வச்சிருக்கிறதா சொன்னான். ஆனா அதை நான் விட போறதில்ல. எப்படி மடக்கி பிடிச்சிருவேன். சரி மேடம், சொல்லுங்க, என்ன பர்சனல் விஷயம்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ப்ளீஸ்ங்க, என்ன மேடம் மேடம்னு கூப்பிட்டு கொல்லாதீங்க. என்னோட மேலதிகாரியை என்ன மேடம்னு தானே கூப்பிடணும். மேடம், ரெஸ்ட் ரூம் போகணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சத்யா, ஹாய் அரவிந்த்.
சொல்லு. சத்யா இன்னில இருந்து நான் சார்ஜ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஹே, கங்க்ராட்ஸ். Thank you. அப்புறம் சத்யா, இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். ஓகே. இந்த விஷயம் எதுவுமே வெளியே போக கூடாது. நான் போடுற எந்த பிளானும் வெளியே தெரியவே கூடாது. எனக்கு அசிஸ்டண்டா நேர்மையான ஒரு ஆள் வேணும். ஹே, டோன்ட் வரி. அத பிரகாஷ் இருக்கார்ல? உன் ஹஸ்பண்டா? ஆமா. வர சொல்லு. வர சொல்றேன், உட்காரு. ஹலோ. பிரகாஷ், ரூமுக்கு வாங்களேன் கொஞ்சம். மேடம். ஓ, சார் தான் உங்க ஹஸ்பண்டா? உள்ள வாங்க சார். என்ன பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? அரவிந்த், உனக்கு ஆல்ரெடி இவர் தெரியுமா? தெரியுமாவா? எவ்வளவு பெரிய ஆளு சார். என்ன பிரகாஷ் அப்படி பாக்குறீங்க? என்ன அரவிந்த்? அதை ஏன் கேக்குற சத்யா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அட்ரஸ் கேக்குற பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருச்சு. சார் திமிரா பதில் சொன்னாருன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அது ஷாப்பிங் மால்ல கூட பிரச்சனை ஆயிடுச்சு. அது நீயா அரவிந்த்? சார் சொல்லிட்டாரா? ரொம்ப நேர்மையா நடந்துக்கிட்டீங்க. வெல்டன், வாழ்த்துக்கள். இப்பதான் சத்யா சொன்னா நீங்க நேர்மையான ஆள்னு. ஏன் கலெக்டரே அதைத்தானே சொல்றாரு. சத்யா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. மேடம். சார் சொல்லுங்க சார். ஓகே, தட்ஸ் ஆல் ஜென்டில்மேன். அதை மறந்துடுங்க. உங்க வாய்மை, நேர்மை, சத்தியம் இது எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்லயே பார்த்துட்டேன். நான் பண்ணது தப்பு தான். ஐ எம் வெரி வெரி சாரி பிரகாஷ். இட்ஸ் ஓகே சார். அரவிந்த், தப்பா எடுத்துக்காத. நீ நடந்த சம்பவத்தை எல்லாமே இவ்வளவு கேஷுவலா டீல் பண்ற. ஆனா இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி பிரகாஷ் எதுவும் பழி வாங்கிடாத. வாட்? இன்ஸ்பெக்டரா? என்ன சொல்ற சத்யா? நோ நோ, அத நான் அன்னைக்கே மறந்துட்டேன். நான் எதுக்கு இன்ஸ்பெக்டர் அனுப்பணும்? என்ன ஏதாவது பிரச்சனையா சத்யா? இல்ல, ஒரு இன்ஸ்பெக்டர் தேவையில்லாம பிரகாஷை டீஸ் பண்ணிருக்காரு. தான் கேட்டேன். பிரகாஷ் உங்களை தான் டவுட் பட்டாரு. நோ நோ, அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன சத்யா, நான் எதுக்கு அப்படி பண்ணணும்? அதெல்லாம் இல்ல. என்ன பிரகாஷ் ஜென்டில்மேன், நடந்ததை மறப்போம். ஓகே, கம் ஆன். பிரகாஷ் அவர்தான் சாரி கேட்டார்ல. அதுவும் இல்லாம இவர்தான் நம்ம ஹையர் ஆபீசர். வெல்டன் பிரகாஷ். அரவிந்த், பிரகாஷ் ரொம்ப நேர்மையானவர். நீ சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ஷியலான ஒர்க் எல்லாத்துக்குமே இவரை தாராளமா நம்பலாம். நீ சொன்ன பிறகு வேற என்ன வேணும் சத்யா? சரி, கான்ஃபரன்ஸ் நேரமாச்சு, வா போலாமா? இது வரேன். பிரகாஷ், நீங்களும் வாங்களே. சத்யா, ஃபைல் எல்லாம் நீ எதுக்கு எடுத்துக்கிட்ட? அது வரும். எடுத்துட்டு வாங்க. ஃபிளாஸ்க் இருக்குல்ல நம்ம கிட்ட? அங்க இருக்குமா என்னன்னு தெரியாது. எதுக்கும் எடுத்துட்டு வாங்க. ஏறு சத்யா. ஏய், என்ன முன்னாடி ஏறுற? பொசிஷன் தெரியாம பின்னாடி ஏறு. உட்காருங்க. காஃபி குடிக்கிறீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். ஹாய் வா மேடம். வசந்த், உட்காரு. சொல்லு வசந்த். நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி மேடம்.
என்ன வசந்த், நன்றி அது இதுன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு. சரி சொல்லு, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல மேடம், நீங்க வாங்கி கொடுத்த இடத்துல லே அவுட் போட்டேன். அதான் காட்டிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன அதுக்குள்ள லே அவுட் போட்டுட்டியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேடம். ஆல் தி பெஸ்ட். இப்படிதான் எல்லாத்துலயுமே ஃபாஸ்டா இருக்கணும். இத பாருங்க மேடம். இதான் மேடம் மெயின் ரோடு. ஓ, சூப்பரா பண்ணிருக்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். மேடம் பூஜை கூட நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா, நீ சொல்லவே வேண்டாம், நானே முன்னாடி வந்து நிப்பேன். கவலைப்படாம போ, வேலையை ஆரம்பிச்சிரு, அதுதான் முக்கியம். தேங்க்ஸ் மேடம், நான் வரேங்க. அக்கா, நீ காலை வர போறேன்னு தெரியாம எவ்வளவு சந்தோஷமா போறான் பாரு. காலை வாரி கீழே விழுந்து பின் மண்டையில அடி வாங்கும் போதுதான் தெரியும். மேடம் வா பெனி. நடந்த இன்சிடென்ட்டுக்கு சாரி. ஆனா உன்னை நினைச்ச பெருமையா இருக்கு. போலீஸ் அவ்வளவு அடிச்சும் நீ எந்த உண்மையும் சொல்லாம இருந்தியே. என்ன மேடம் நீங்க? என்னோட பாஸ் இது வரைக்கும் எத்தனையோ பண்ணியிருக்கிறாரு. ஆனா நான் எதையுமே வெளியே சொன்னது கிடையாது. இத்தனைக்கும் அவர் எனக்கு எதுவும் செஞ்சதும் கிடையாது. ஆனா நீங்க எனக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கீங்க, என் பொண்டாட்டிக்கு வயர் நெக்லஸ் கொடுத்துருக்கீங்க, இன்னும் எத்தனையோ பண்ணியிருக்கிறீங்க மேடம். அப்படி இருக்கும்போது உங்களை நான் காட்டி கொடுப்பணுங்களா? உங்க மேல எனக்கு விசுவாசம் இருக்குங்க மேடம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது பெனி. கள்ளக்காதல் அது இதுன்னு ஏதேதோ போய் சொல்லிருக்கே. உன் கற்பனையை நினைச்சா எனக்கு வியப்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க மேடம். டெய்லி நம்ம பேப்பர் பாக்குறோம் இல்லீங்களா, அப்படியே அதுல ஒன்னு எடுத்து தட்டி விடணுங்க, அவ்வளவுதானே. ஆனா ஒரு விஷயம் பெனி, இது ஹேபியஸ் கார்பஸ் கேஸ். சும்மா விட முடியாது. போலீஸ் நம்புற மாதிரி நம்பி பின்னாடி பெரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, நீ எண்ணூர்ல ஏதோ சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னியே, அதெல்லாம் உண்மையா? ஏன் கேக்குறேன்னா, போலீஸ் அங்க போனாலும் போகும். மேடம் அதையெல்லாம் ஃபோன் பண்ணி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறேங்க மேடம். ஃபோன் பண்ணி சொன்னியா? ஆமா மேடம், எண்ணூர்ல எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறது உண்மைதான். போலீஸ் கேட்டா இப்படித்தான் சொல்லணும்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லி வச்சிருக்கிறேங்க மேடம். அக்கா, நாம நினைச்சதை விட பென்னி ரொம்ப பெரிய ஆளுக்கா. நான் சிக்கவே மாட்டேங்க மேடம். அதான் பார்த்தோமே, போலீஸ் கூப்பிட்டப்ப பயந்த மாதிரி போய் அங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கியே. பெனி, உன்னோட விசுவாசத்துக்கு எல்லாம் பலன் இருக்கு. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் பெனி, உன்னால எனக்கு இன்னொரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. சொல்லுங்க மேடம். வேற ஒண்ணும் இல்ல, தாம்பரத்துல இருக்கிற ஒரு இடத்த யார்கிட்டயோ இருந்து அத வசந்தங்கிறவரு தன்னோட ராகினி பில்டர்ஸ் மூலமா வாங்கியிருக்காரு. சம்பந்தப்பட்ட அந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதுன்னு ஒரு பெட்டிஷன் போடணும். என்ன மேடம் சொல்றீங்க? அந்த இடத்த நீங்க தான் வசந்துக்கு வாங்கி கொடுத்தீங்க. அதுவும் இல்லாம அவர் உங்களுக்கு சொந்தக்காரர் வேற. எல்லாம் முடிஞ்ச பிறகு உனக்கே புரியும் பெனி. கவர்மெண்ட் இடத்த ராகினி பில்டர்ஸ் வாங்கியிருக்கு, அரசாங்கத்தை மோசம் பண்றாங்கன்னு ஒரு பெட்டிஷன் மட்டும் போடு. நிச்சயமா பண்றேங்க மேடம். வரேங்க மேடம். அக்கா, சுத்தி சுத்தி அடிக்கிறியேக்கா. மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீங்க என்ன உட்காருங்க, ஓரமா நில்லுங்க. இது நம்ம தாலுகாவை சுற்றி உள்ள நீர்நிலைகள். இது ஃப்ளோ ஆகுற வழியெல்லாம் பில்டிங் கட்டி ஆக்கிரமிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த ஃபேக்டரி இங்க பாருங்க, இந்த புறம்போக்கு இடத்தை தான் ஆக்கிரமிச்சு வழியை மாத்திருக்காங்க. இந்த ஆக்கிரமிப்பினால வெள்ளம் போக வேண்டிய பாதையை அடைச்சதுனால வெள்ளம் போக முடியாம குடியிருப்பு வழியா வந்திருக்கு. புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போட்டதும் இல்லாம ஏரிக்குள்ள பிளாட் போட்டிருக்காங்க. அதனால தான் இவ்ளோ சேதம்.